சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் நீங்க நான் அமீர். இன்னைக்கு நான் ஒரு சின்ன மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது துணி கடைக்காரன், பட் இருந்தாலும் அதுலயும் கொஞ்சம் நான் ஒரு மெசேஜ் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல் வந்து ஆக்சுவலா முடிஞ்சிருச்சு. அடுத்து என் குழந்தைங்களை வந்து அடுத்த ஸ்கூல்ல போய் நான் சேர்க்கணும் அப்படின்றப்ப, நம்ம இப்பெல்லாம் வந்து ஸ்கூல் வந்து எஜுகேஷன் ரொம்ப பெரிய பிசினஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் ஒரு சில பேர் ஸ்மார்ட்டா வந்து அவங்க குழந்தைகளை என்ன ரேஞ்சில் படிக்க வச்சு எப்படி கொண்டு போறாங்களோ கடைசியில் சூப்பரா ஒரு நல்ல ஸ்டேஜ் கொண்டு வந்துடுறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் சொல்றாங்க. உங்கள எத்தனை பேர் நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்க மெட்ரிக்ல, சிபிஎஸ்சில, இன்டர்நேஷனல் சிலபஸ்ல படிக்க வைக்கிறீங்களா, இல்ல ஜஸ்ட் நான் சொசைட்டில எல்லாம் பாக்குறாங்க, எந்த சொந்தக்காரன் பாக்குறப்ப என் சொந்தக்கார பையன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறான், இங்கிலீஷ்ல பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு பண்றீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் நீங்க உங்க குழந்தைகளை பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துறாதீங்க. எங்க ஏரியாலாம் ஒரு சில ஸ்கூல்லாம் வந்துங்க சிபிஎஸ்சி இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்கூல் விடுங்க, அது வந்து ஸ்டாண்டர்ட் நல்லா தான் இருக்கும். போனோம்னா இங்கிலீஷ் பேசுறாங்க, ஏன்னா லட்சக்கணக்கில் கொட்டுறோம். எல்கேஜி யூகேஜிக்கு கிட்டத்தட்ட 80,000, 1 lakh, 1.5 lakhs சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்றோம். அதுக்கு மேல மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்சி அப்படின்னு போயிட்டோம்னா அதுலயும் ஆயிரக்கணக்கில் செலவு பண்றோம். 30,000, 40,000, 50,000 அப்படி எக்கச்சக்கமா போதுங்க இல்லையா? ஆனால் நம்ம கொண்டு போய் சேர்க்கிற ரீசன் வந்து என் குழந்தை சூப்பரா இங்கிலீஷ் பேசணும். அது வந்து முன்னாடி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா, இப்ப அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் குழந்தை வந்து சிபிஎஸ்சி படிக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி ஆச்சு. என் குழந்தை சிபிஎஸ்சி, மெட்ரிக் கூட இப்ப சொல்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாங்க. என் குழந்தை மெட்ரிக் தான் படிக்கிறாங்க அப்படின்ற ஸ்டேஜ் வருது. அதுக்கு மேலே என் குழந்தை சிபிஎஸ்சில படிக்குது, இன்டர்நேஷனல் சிலபஸ்ல படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்கோர்ஸ் இன்டர்நேஷனல் படிக்கிற பசங்க வந்து அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி அமைஞ்சிரும், நல்லா ஒரு ஹை அண்ட் போயிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்களோட பேரண்ட்ஸோட வெல்த் இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அவங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கலாட்டினாலும் அந்த குழந்தைங்கலாம் வந்து ஒரு ஸ்டேஜ் சூப்பரா போயிருவாங்க. ஏன்னா அதுக்கு தக்க வந்து அவங்க பேக்கப்லாம் எடுத்து வச்சு சூப்பரா கொண்டு போயிருவாங்க. ஆனால் ஒரு உண்மையை சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க படிக்க வச்சீங்கன்னா செலவு சுத்தமா கிடையாது. படிக்கிற பிள்ளை எங்க வேணாலும் படிக்கோங்க. இப்ப மெட்ரிக்ல தான் படிக்க வைக்கிறாங்க, சிபிஎஸ்சி படிக்கிறாங்கன்னா நீங்களே சொல்லுங்க, எத்தனை குழந்தைங்க சிட்டிக்குள்ள கூட விட்டுருங்க, கிராமத்து சைடு வாங்க, எத்தனை குழந்தைங்க இங்கிலீஷ் பேசுறாங்க சொல்லுங்க. இப்ப என் கடைக்கே வந்து எக்கச்சக்கமா வந்து ஒரு 10th 12th எல்லாம் படிக்கிற பையனா வர்றான். நான் வந்துட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணுவேன். இங்கிலீஷ்ல பேசினா ரிப்ளை கூட பண்ண மாட்டான். இங்கிலீஷ்ல திருப்பி பண்றா, கம்யூனிகேஷன் வரும்லடா அப்படின்னு கேட்டாலும் அவன் பேச மாட்டான். ஏன்னா அவன் ஸ்கூல்ல அவனுக்கு எடுக்கிற டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரையும் வந்து நான் டீக்ரேட் பண்ணி பேசல, மோசமா நான் பேசல, பட் யதார்த்தத்தை நான் பேசுறேன். நான் வாட்ச் பண்ண வரைக்கும் ஒரு சில ஸ்கூல்லாம் வந்து வெறும் டீச்சர்ஸ்க்கு வந்து 4,000 ரூபாய், 5,000 ரூபாய், 6,000 ரூபாய் இவ்வளவுதான் ஹையர் பண்ணி அந்த ஸ்கூல்ல வந்து அவங்கள வேலைக்கு சேர்க்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல சூப்பரா சொல்லி கொடுக்குற டீச்சர், குவாலிஃபிகேஷன் செம்மையா இருக்க டீச்சர், ஸ்டாஃப் நிறைய இருக்கவங்கன்னு பார்த்தா மினிமம் 15,000, 20,000 மேல தாங்க சேலரி இருக்கும். நீங்க எடுக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூலா இருக்கட்டும், சிபிஎஸ்சி ஸ்கூலா இருக்கட்டும், எல்லா ஸ்கூலுமே வந்து ஹையர் பண்றது வந்து மினிமம் 15,000, 20,000 அதுக்கு மேலதான் இருக்கும். அதுக்கு கீழே வர்றப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்க வந்து அப்பதான் டிகிரி முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, இல்ல அப்பதான் ஏதாவது டீச்சர் ட்ரைனிங் ஏதாவது முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. வந்த உடனே அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு ஜாப்னு கொடுத்தோம்னா நீ எவ்வளவு கொடுத்தாலும் சம்பளம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ 4,000 ரூபாய்க்கு தான் வருவாங்க. அவங்ககிட்ட போயிட்டு நீங்க கம்யூனிகேட் பண்ணி பாருங்க. ஒரு இங்கிலீஷ்ல நல்லா பேசுற ஒரு பேரண்ட் வந்து நீங்க போய் அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அஃப்கோர்ஸ் அவங்ககிட்ட கம்யூனிகேஷன் இருக்கும். லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், அவங்ககிட்ட ஸ்டஃப் இருக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு 1வது 2வது சொல்லிக் கொடுக்குறவங்களாம் பெரிய அளவு ஸ்டஃப் தேவை இல்லை, நல்லா சொல்லிக் கொடுக்கலாம். ஆனா நீங்க எதிர்பார்க்குற அந்த கம்யூனிகேஷன் இருக்காது. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இன்னைக்கு உங்க குழந்தைங்க நீங்க சிபிஎஸ்சி படிக்க வைங்க, இன்டர்நேஷனல் சிலபஸ் படிக்க வைங்க, என்ன படிக்க வச்சாலும் ஒரு ஐடி ஜாப் எடுத்து அமெரிக்கா போயிட்டு, ஆஸ்திரேலியா போயிட்டு, துபாய் போயிட்டு அங்க போய் செம்மையா சம்பாதிக்க சான்ஸ் இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸையும் போய் செக் பண்ணி பாருங்க. மோர் தென் 95%, அதே வந்து ரொம்ப கம்மி தாங்க. ஆக்சுவலா 95%க்கு மேல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்க தான் வந்து அவங்க தான் வந்து இன்னைக்கு நிறைய கவர்மெண்ட் ஃபீல்ட்ல ஆக்குபை பண்ணிருக்காங்க. இன்னைக்கே உங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு பார்க் போய் பாருங்க, லைப்ரரி போய் பாருங்க. இப்போ மதுரை எடுத்துட்டா மதுரை கார்பரேஷன் பக்கத்துல எல்லாம் வந்து ஒரு பார்க் இருக்கு, அங்கெல்லாம் போய் பாருங்க. எல்லாம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்த பசங்க தான் 1 வருஷம் 2 வருஷம் எஃபர்ட் போட்டு செம்மையா போய் சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. நீ என்னதான் ஐடி ஆஃபீஸர் இருந்தாலும், ஐடி ஃபீல்ட்ல பெருசா இருந்தாலும், லட்சமா சம்பளம் வாங்கினாலும், ஏதாவது ஒரு விஷயம் இங்க கவர்மெண்ட்ல ஏதாவது போய் ஆகணும்னா நம்ம கையை கட்டி நின்று அவங்ககிட்ட தான் நீங்க வந்து பதில் சொல்லி ஆகணும், பேசி ஆகணும். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க நிக்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல நான் சேர்க்கத்தான் போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுக்கோங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்க ஒரு பிளான் வச்சிருந்தீங்கன்னா அதை செம்மையா சூப்பரா பண்ணி கொண்டு போங்க. இன்னொன்னு, மைனாரிட்டி கம்யூனிட்டில இருக்கிறீங்க, மைனாரிட்டி கம்யூனிட்டினா உங்களுக்கு வந்து நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தீங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இருக்குங்க. மெடிசின் சீட் கிடைக்கிறது, மெடிசின் சீட்டுக்கு அதுக்கு ஒரு கோட்டா இருக்கு. பிளஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க படிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு கோட்டா இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு இன்கேஸ் நீங்க மைனாரிட்டி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா உங்களுக்கு மெடிசன் சீட்டு கிடைக்குங்க. இன்கேஸ் நான் மைனாரிட்டி கம்யூனிட்டி இல்லைன்னு சொன்னா கூட நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டா இருக்கு. ஓரளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டு படிச்சாலே செம்மையா சூப்பரா ஒரு இடம் ரீச் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி செம்மையா யூஸ் பண்ணிக்கோங்க. யாருக்காகவும் எவருக்காகவும் எப்பயும் நீங்க வாழாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ யார்கிட்டையும் சஜஸ்ட் பண்ணாதீங்க.
உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் பிளான் பண்ணிட்டேன், செம்மையா இருக்கு, அது பக்காவான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. யாருக்காகவும் எந்த லைஃபும் வாழாதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், ஜெய்ப்பூர் பக்ரு பிரிண்ட். பக்ரு பிரிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்ரு இஸ் ஒன் ஆஃப் த வில்லேஜஸ் இன் ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல பக்ருன்னு சொல்றது ஒரு வில்லேஜ். அந்த ஊர்ல வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளுக்கு வர்ற பிரிண்ட் தான் வந்து பக்ரு பிரிண்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸான பிரிண்ட்டுங்க இந்தியாவில இல்ல ஆல் ஓவர் வேர்ல்டு. ஏன்னா அந்த பிரிண்ட் வந்து உங்களுக்கு கலர் போகவே போகாது, குவாலிட்டி சூப்பரா இருக்கும். மல்மல் காட்டன் நான் பக்ரூல டைரக்டா ஒரு மேனுஃபேக்சர் வந்து வாங்கினேன். சாரி சாம்பிள் சாரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 100 சாரீஸ் மட்டும் போட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு சாஃப்ட் பாருங்க, கிளாத் அவ்வளோ சாஃப்ட். இந்த சாரீஸ் நான் உங்களுக்கு எவ்வளவு ஆஃபர் பண்றேன்னா, ரீட்டைல் ரேட்டுக்கு ஐ எம் கோயிங் டு ஆஃபர் யூ 599 வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நான் உங்களுக்கு தரேன். இது ரீட்டைல் ரேட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க ரீசெல்லர் இல்ல நீங்க ஹோல்சேல் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதை விட கம்மியான ரேட்டு தான். இட் கம்ஸ் வித் பிளவுஸ் பீஸோட தாங்க இது எல்லாமே வருது. எல்லா சாரீஸுமே உங்களுக்கு பிளவுஸ் பீஸோட தான் வரும். ஸோ சூப்பரா இருக்கும், அவ்வளோ சாஃப்டா இருக்கும். இதுதான் அந்த மல்மல் காட்டன். இது பல்லு. அண்ட் இது ஒரு மாடல். இதுக்கு நான் எனக்கு வந்து அந்த மாடல்ஸோட போட்டு வர்றது அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது ஒரு மாடல். இது எல்லாமே பிளாக் பிரிண்ட் தான். பிளாக் பிரிண்ட்னா உங்களுக்கு பிரிண்ட் போகும், கலர் போகுமா, சாயம் போகுமான எந்த கொஸ்டினும் வேண்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இன்கேஸ் நீங்க சிங்கிள் பீஸ் ஜெய்ப்பூர்ல இந்த இடத்துல நீங்க ஆர்டர் பண்ணீங்கனாலே, எனக்கு தெரிஞ்சு இவங்க கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனதே அப்படித்தான். ஸோ இவங்க கொடுத்ததே வந்து 599 பிளஸ் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இந்த கான்டாக்ட் கிடைச்சது. அதுக்கப்புறமா நான் பேசி நாங்க ஹோல்சேல் பண்றோம், இந்த மாதிரி குவான்டிட்டி நிறைய வாங்குறேன் அப்படின்னா சாம்பிள் ஆர்டர் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 100+ சாரீஸ் போட்டாங்க. அந்த சாரீஸ் தான் இந்த சாரி. ஸோ இந்த சாரீஸும் நிறைய ப்ரீ புக் பண்ணிட்டாங்க. என்னோட குரூப்லயே வந்து நிறைய ப்ரீ புக் பண்ணி நேத்துல இருந்தே நான் ஷிப்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீடியோக்காக ஒரு செட்டு மட்டும் நான் சாம்பிள் எடுத்து வச்சிருந்தேங்க. இந்த சாரீஸ் ஆக்சுவலா வேர் பண்ணி பாக்குறப்ப செம்மையா இருக்கும். காட்டன், ஒரிஜினல் காட்டன் மிக்சிங்லாம் இருக்காது. மல்மல் காட்டன் ஜெய்ப்பூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும், பிளஸ் ஸ்டைல் சூப்பரா இருக்கும். நீங்க வேர் பண்ணிட்டு நிக்கிறப்போ அவ்வளவு அருமையா இருக்கும். அப்சைட் டவுன் காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். ரன்னிங் பிளவுஸ் எப்படி வருதுன்னு பாத்துக்கோங்க. இது ரன்னிங் பிளவுஸ் தான் எல்லாத்துலயுமே வித் பிளவுஸ். நம்ம இன்கேஸ் நம்ம வெஸ்ட் பெங்கால்ல போனோம்னா கூட ஒரு சிலது இது கம்மியா இருக்கும், மீட்டர்ஸ் கம்மியா இருக்கும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும், ஜெய்ப்பூரை பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்ஸே உங்களுக்கு இருக்காது. இதெல்லாம் பிங்க் செம்மையா இருக்கும். ஆனா எல்லாத்துலயுமே நான் 5 பீஸ் மட்டும் போட்டு தான் நான் சாம்பிள் எடுத்திருந்தேன். ஸோ இது நான் கொடுக்குற ரேட்டு உங்களுக்கு 599 ஃப்ரீ ஷிப்பிங்கோட நான் பண்ணி தரேன். இது பாடி கலர் அண்ட் இது பல்லு. பல்லு செக்குடு மாதிரி அவ்வளோ அருமையா இருந்துச்சு. இதெல்லாம் அவங்க வேர் பண்ணிட்டு அந்த மாடல் கான்செப்ட் அவ்வளோ சூப்பரா இருந்தது. இது பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வருது, பிளாக் சூப்பரா இருக்கும். பல்லு அண்ட் பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளாக் கலர். இது இன்கேஸ் என்கிட்ட சோல்ட் அவுட் ஆயிரும், ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆயிட்டாலும் நான் ப்ரீ புக் எடுக்கிறேன். நீங்க தாராளமா இனிமேல் ஃபியூச்சர்ல கால் பண்ணுங்க. என்கிட்ட வந்து நான் சொன்னாப்ல இந்த சாரி உங்களுக்கு 499 ஃப்ரீ ஷிப்பிங்ல நான் பண்ணி தரேன். இது உங்களுக்கு டிஷ்யூ சாரி தான். இது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஒரு இடத்துல இருந்து. அங்க நான் 499 இந்த சாரி வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்ல நான் பண்ணி தரேன். இந்த சாரி டிஷ்யூ சாரி. இப்போ இதுலயே வந்து நம்மளுக்கு புட்டா வச்சு தருவாங்க. புட்டா வச்சு கொடுத்தாலும் அது எக்ஸ்ட்ரா ஒரு உங்களுக்கு 150 ருபீஸ் 170 ருபீஸ்க்குள்ள அதுக்குள்ள இருக்கும். அது வந்து இன்னும் ஃபேன்சியா செம்மையா சூப்பரா இருக்குங்க. ஸோ இந்த சாரி எலஃபண்ட் சாரி டிசைன்ஸ் வந்துச்சுன்னா நம்மளா பேர் வைக்கிறது தானே எலஃபண்ட். இந்த இதோட பல்லு உங்களுக்கு அதே தான், பிளாக் கலர் தான் கான்ட்ராஸ்ட், ஒரு செம்மையான கலர். இது வேர் பண்ணிட்டு எல்லாம் பார்த்தோம்னா சூப்பரா இருக்கும் சாரி. நீங்க ஃபங்க்ஷன் போனாலுமே சூப்பரா இருக்கும். இன்கேஸ் டீச்சர்ஸ், ஸ்டாஃப், கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்களேன், ஃபேன்சியாவும் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் வயசு பொண்ணுங்க கட்டுற மாதிரியும் அவ்வளவு சூப்பராகும், செம ஃபேன்சி இதெல்லாம் உங்களுக்கு. இதோட பிளவுஸ் இந்த மாதிரி தான் செம்மையா இருக்கும். கான்ட்ராஸ்டா அந்த கலர்ல சூப்பரா இருக்கும். அண்ட் எல்லோ இந்த மாசம் நம்மளுக்கு செம்மையா சேல் ஆகும். இந்த மாசமும் அடுத்த மாசமும், ஏன்னா அந்த கோவில் சீசன் வரும். ஸோ அதுக்குன்னே என்கிட்ட நிறைய பேர் ஆர்டர் போட்டு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் சூப்பரா இருக்கும், யூனிக் டிசைன் தான். இதுவும் சூப்பர் தான். அண்ட் இதோட பிளவுஸும் உங்களுக்கு பிளாக் கான்ட்ராஸ்ட் தான். இதுவும் வந்து எனக்கு நிறைய டிமாண்ட் ஆனது. இதுக்கு வந்து நிறைய ரிக்குவயர்மெண்ட்ஸ், நிறைய ப்ரீ புக் பண்ணியிருந்தாங்க இந்த சாரிக்கு. ஸோ இது பிளவுஸ் அண்ட் பல்லு. பிளவுஸ் உங்களுக்கு பிளாக் கலர், பல்லு இந்த கலர். சாரியோட பாடி ஃபுல்லா இது வரும் உங்களுக்கு. செம்ம டிசைன். பீகாக்கு சாரி, அன்னப்பறவை சூப்பரா இருக்கு சாரி. இது ஒரு டிசைன். ஸோ கீழே வந்து பாட்டில் வந்து உங்களுக்கு அன்னப்பறவை மாதிரி வந்துருது. அண்ட் பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ல வருதுங்க. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், சூப்பரா இருக்கும் பாருங்க. பல்லு இந்த மாதிரி ஒரு மாடல். இதோட பல்லு அண்ட் பிளவுஸ் பீஸ். அண்ட் நான் அடுத்தடுத்து நான் இவங்ககிட்ட நான் பிசினஸ் கண்டினியூ பண்றப்போ நான் அக்ரி பண்ணிட்டு தான் நான் பண்ணிருக்கேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்து நான் குவான்டிட்டி கூட எனக்கு கம்மி பண்ணி கொடுங்க ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு இன்னும் கம்மி பண்ணி தருவாங்க. அண்ட் மார்க் மை வேர்ட்,
டெஃபினட்டா அடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணி இன்னும் கொடுக்குறப்ப இதை விட ஒரு கம்மியான ரேட்ல தான் கண்டிப்பா கொடுப்பேன். எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங். நீங்க ரீசெல்லரா இருங்க, ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணுங்க, ஒரு இண்டிவிஜுவல் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க. நான் சொல்ற ரேட்டு சிங்கிள் பீஸரோட ரேட்டு, ரீட்டைல் ரேட்டு தான். ஹோல்சேல் ரேட்டோ ரீசேலர் ரேட்டோ இது கிடையவே கிடையாது. இது நான் கொடுக்குற 599 ஃப்ரீ ஷிப்பிங்கோட ரீட்டைல் உங்களோட யூஸ்க்காக நான் கொடுக்குறது. அவ்வளவுதாங்க. இந்த சாரீஸ் இப்போ நான் சாம்பிள் போட்டது. அடுத்தது இன்னைக்கு ஒரு நான் ஆர்டர் பண்றேன். ஸோ இன்கேஸ் இதுல எதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, கீழே நம்பர் கொடுத்துறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் நாங்க பேக் டு பேக் கால் எடுத்துட்டு இருக்கேன். ரிப்ளை இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. கால்ஸ் அட்டன் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்றுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மிஸ் ஆகத்தான் செய்யுது. ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட். அண்ட் ஃபியூச்சர்ல நான் கண்டிப்பா கரெக்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்திருக்க சாரி இந்த ரேஞ்சஸ்ங்க. அவ்வளவுதாங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். இந்த மாதிரி சாரீஸாகவும் இருக்கட்டும். அடுத்து பகல்பூர் சாரீஸும் நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். அந்த சாரீஸும் நம்மளுக்கு கைக்கு வரும். இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் டேரக்டாவும் நாங்க போய் விசிட் பண்றப்ப அந்த வீடியோவும் கண்டிப்பா நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். தேங்க்ஸ் சோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் மணி. நான் ஆமீர். தேங்க்யூ.